இன்றைக்கு உலமாக்களுடைய பொறுப்பை சரியாக நிறைவேற்றவில்லை அல்லது நிறைவேற்றுவதில் தவறிழைத்திருக்கிறார்கள். அன்றைக்கு என்ன சொன்னார்கள்? குர்ஆனிலிருந்தும் சுன்னாவிலிருந்தும் தான் அமானத்தை விளங்கிக் கொண்டார்கள். எங்களுடைய சமூகம் குர்ஆனையும் கையில் வைத்துக்கொண்டு சுன்னாவையும் கையில் வைத்துக்கொண்டு எந்த பொறுப்பை சரியாக நிறைவேற்ற வேண்டுமோ அந்த பொறுப்பிலே பொடுபோக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நானும் நீங்களும் அந்த எதிர்பார்ப்பு இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறதோ என்று சிந்திக்க தூண்டுகிறது. சகோதரர்களே, அன்பாண்டவர்களே, எப்படி சொன்னார்கள் தெரியுமா? யனாமுர் ரஜுலுன் நௌமா, ஒரு மனிதன் ஒரு தூக்கம் தூங்குவான். ஃபத்துக்பலுல் அமானத்து மின் கல்பிஹி, அவனுடைய உள்ளத்திலிருந்து அமானிதம் கலட்டி எடுக்கப்படும். ஃபயதல்லு அஸருஹா மிஸ்ல அஸரில் வக்த், ஒரு சூடு போட்டா, நெருப்பால் ஒரு பத்த வச்சா உடம்புல என்ன தடயம் வருமோ அது போன்று அவன் உள்ளத்துல மிஞ்சி இருக்கும். சும்ம யனாமுன் நௌமா, திருப்பி ஒரு தூக்கம் தூங்குவான். ஃபதுக்பது ஃபயப்கா அஸருஹா மிஸ்ல அல் மஜ்ல் என்று சொன்னாங்க. அடுத்த தூக்கம் தூங்கி எழும்புகிற பொழுது இருக்கிற கொஞ்சமும் கலட்டி எடுக்கப்பட்டு கையிலே வருகின்ற அந்த கரகட் என்று சொல்லுவோம் தானே, வேலை கடுமையாக செய்துவிட்டால் என்ன செய்யும்? ஒரு தண்ணீர் பொங்கிய ஒரு பொக்களம் வெளியே வரும். இது போன்று அமானிதம் அவனுடைய உள்ளத்திலே மிஞ்சும். இப்படி அமானிதம் என்பது எந்த அளவுக்கு மாறிவிடும் தெரியுமா? நெருப்பு தணல்கள் எங்களுடைய உடம்பிலே தெரித்தால் எப்படி பொக்களமாக பொங்கி வருமோ அது போன்றுதான் மனிதர்களுடைய உள்ளத்தில் அமானிதங்கள், பொறுப்பை சரியாக நிறைவேற்றுகின்ற பக்குவங்கள் இருக்கும் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து சொன்னார்கள், அது அப்படியே குறைந்து கொண்டே போகும். ஒரு பொக்களம் வந்தா அந்த பொக்களத்தை உடைச்சி பாருங்க, அதில் கொண்டும் இருக்காது. சும்மா தண்ணி கொஞ்சம் வெளியால வந்துடும், வெறும் தோல் தான் நிற்கும். நபிகளார் சொன்னாங்க, அந்த அமானிதம் என்பது எப்படி இருக்கும் தெரியுமா? அது போன்ற பொக்களங்களாகத்தான் இருக்கும். சாதாரணமா புண்ணுக்கு பொக்களம் வரும். புண்ணுக்கு பொக்களம் வந்தால் அதுக்கு ஒரு பாரமான ஒன்று தான் இருக்கும், ஒரு சேல் அல்லது கெட்ட ரத்தம் என்னமாலும் ஒன்றும் இருக்கும். ஆனால் அந்த தழும்பு இருக்குத்தானே, கெரகெட்டன்ற தழும்பு இருக்குத்தானே, அதுள்ளுக்கு தண்ணியை தவிர வேறு எதுவுமே இருக்காது. ரசூலுல்லாஹ் சொன்ன உதாரணத்தை பாருங்கள். எந்த சக்தியும் இல்லாத, எந்த ஆற்றலும் இல்லாத பெயர் தாங்கி அமானிதங்கள் தான் இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் உயர்த்தப்படுகின்ற காலத்தை பற்றி சொன்னார்கள். ஃபயுஸ்பிஹுன் நாசு யதபாயஊன், மனிதர்கள் கொடுக்கல் வாங்கல் செய்ய ஆரம்பிப்பார்கள். மனிதர்கள் ஒப்பந்தங்களில் ஈடுபட ஆரம்பிப்பார்கள். எப்படி மாறிவிடுவார்கள் தெரியுமா? ஃபலா யகாது அஹதுன் யுஅத்தில் அமானா, அமானிதத்தை சரியாக நிறைவேற்றுகிற எந்த ஒரு மனிதனையும் கண்டுகொள்ள முடியாது. அப்படி ஒரு காலம் வருமாம். அல்லாஹு அக்பர். அந்த நேரத்தில் சொல்லப்படுமாம், இன்னஃபி பனி ஃபுலான் ரஜுலன் அமீனன், இந்த சமூகத்தில் ஒரு மனிதர் இருக்கிறார், நம்பகமான மனிதர், அமானிதத்தை பொறுப்பை சரியாக நிறைவேற்றுகிற மனிதர். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, தேடி போய் பார்த்தால் வமா ஃபி கல்பிஹி மிஸ்காலு ஹப்பத்தி ஹர்தலின் மின் ஈமான், அவனுடைய உள்ளத்தில் கடுகளவும் ஈமான் இருக்காதாம். என்ன சொல்ல வராங்க தெரியுமா? என்ன சொல்ல வராங்க? ஈமான் உள்ளவர்களிடத்தில் அமானிதம் ஜீரோ, ஈமான் இல்லாதவர்களிடத்தில் என்ன செய்யும்? அமானிதம் இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொல்ல வருகிறார்கள். அல்லாஹு அக்பர். அன்பார்ந்தவர்களே, எனக்கு முன்னால் பேசும் பொழுது சொன்னார்கள், மிக தெளிவாக சொன்னார்கள், வழிகேடர்கள், ஷிர்க்கிலும் பித்அத்திலும் குஃப்ரிலும் ஊறி போனவர்கள் ஓரளவுக்கு பொறுப்பை சரியா செய்றாங்க. ஆனால் சத்தியத்தில் நிலைத்திருப்பவர்கள், ஈமானுக்காக போராடக்கூடியவர்கள், அல்லாஹு அக்பர், என்னுடைய வயதுக்கு குர்ஆன் சுன்னாவுக்கும் எனக்கும் தொடர்பு ஏற்பட்ட குறுகிய காலத்துக்குள் முடிபழுத்த ஆலிம்களை சந்தித்திருக்கிறேன். குர்ஆன் சுன்னாவுக்காக பாடுபட்டவர்களை சந்தித்திருக்கிறேன். எங்களுக்கு தலைவர் அவசியம் இல்லை, எங்களை வழிநடாத்துங்கள் என்று சொல்லி இருக்கின்றேன். அன்பாண்டவர்களே, இன்று வரைக்கும் தத்தளித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். எங்களுக்கு சரியான பாதையை காட்டுவதற்கு குர்ஆன் சுன்னா இருந்தாலும் எங்களை நெறிப்படுத்துவதற்கு எங்களுக்கென்று ஒரு தலைவர் இல்லையே என்ற ஒரு ஆதங்கம் அடிமனதில் ஆங்காங்கே கஷ்டத்தையும் வருத்தத்தையும் உணர்த்தி கொண்டுதான் இருக்கிறது. என்ன யோசிக்கிறோம்?
அன்பார்ந்தவர்களே, ஒரு காலத்தில் குர்ஆன் சுன்னாவுக்காக போராடினார்கள், சத்தியம் நிலைக்க வேண்டும் என்று போராடினார்கள். இன்றைக்கு குர்ஆன் சுன்னாவுடைய பெயரை வைத்துக்கொண்டு பிரிந்து போக ஆசைப்படுகிறார்கள். ஒன்றுபட தயாரில்லை, ஒற்றுமையை நோக்கி வர தயாரில்லை. வீணான சாக்குகளையும் போக்குகளையும் காரணங்களையும் சொல்லிக்கொண்டு நீங்கள் செய்வதை செய்யுங்கள், நாங்கள் எங்களுடைய போக்கிலே போகிறோம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அமானிதத்தை உணராத காலத்திலேதான் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நாங்கள் ஈமான் உள்ளவர்களா? நாங்கள் அல்லாஹ்வை பயந்தவர்களா? உண்மையிலே குர்ஆனையும் சுன்னாவையும் நேசிப்பவர்களா? அந்த சஹாபாக்கள் குர்ஆனிலிருந்து தான் அமானிதத்தை விளங்கினார்கள், சுன்னாவிலிருந்து தான் அமானிதத்தை விளங்கினார்கள். அந்த அமானிதத்தை புரிந்து கொண்டு யார் தலைவராக நியமிக்கப்படுகிறாரோ அவர் மீது சாட்டப்பட்ட பொறுப்பை அவர் சரியாக நிறைவேற்ற வேண்டும். அவர்களை யார் தலைவர்களாக நியமிக்கிறார்களோ அவர்கள் மீதுள்ள பொறுப்பை சரியாக நிறைவேற்ற வேண்டும். அன்பாண்டவர்களே, தலைவரை தேர்வு செய்வதுதான் எங்களுடைய வேலையா? அதுக்கு வராதிங்க சகோதரர்களே. தலைவரை தேர்வு செய்த பிறகுதான் பொறுப்பு இருக்கிறது. தலைவர் எப்பொழுதும் தன்னுடைய அமானிதத்தை நிறைவேற்றுவதற்கு தன்னுடைய மக்களோடு சார்ந்திருக்க வேண்டும், தன்னுடைய மக்களோடு சார்ந்திருக்க வேண்டும். மக்கள் எப்பொழுதும் தலைவரோடு சார்ந்திருக்க வேண்டும். இந்த அமானித மோசடிகள் நடைபெறாததுதான் இந்த குர்ஆன் சுன்னாவாதிகள் பல கட்டத்தில் தோல்வி அடைந்ததற்கு காரணம் என்று இந்த மஜ்லிஸில் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பார்ந்தவர்களே, எங்களுக்கு முன்னால் பல கட்ட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. பொதுமக்களுடைய அங்கீகாரத்தோடு ஒரு தலைவர் உருவாக்கப்பட்டார். ஆனால் அந்த தலைவரை மாற்றுவதற்கு பொதுமக்களின் அங்கீகாரங்கள் பெறப்பட்டது குறைவு. தலைவரை மாற்றுவதற்கு பொதுமக்கள் அமலைக்கப்படவில்லை. தலைவரை எடுப்பதற்கு மசூரா, தலைவரை மாற்றுவதற்கு மசூரா இல்லை. இது யாருடைய சுன்னா? இது யாருடைய நடைமுறை? ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. இன்றைக்கு தலைவர்கள் புரியாத ஒரு அம்சம் என்ன தெரியுமா? ஊர் மக்கள் சேர்ந்து என்னை தலைவராக ஆக்குகிறார்கள். ஏண்ட இஷ்டத்துக்கு எனக்கு விலகி போக இயலாது. தலைவர் என்ன செய்யறது? கடிதத்தை எழுதுறது, நிர்வாகிகள்கிட்ட கையில் கொடுத்து தான் எஸ்கேப். இந்த அமானித மோசடி செய்ய இயலாது. எந்த மக்கள் என்னை தலைவராக போட்டார்களோ அந்த மக்களுக்கிட்டத்தான் நான் பொறுப்பை கொடுக்கணும். இதை ஒவ்வொரு தலைவரும் விளங்கணும். இதை விளங்கினவங்க தான் தலைவராக வர உருப்படியானவங்க. அன்பாண்டவர்களே, இன்றைக்கு என்ன, நிர்வாகி ஒரு தலைவர் வருகிறார், தனக்குரிய செக்ரட்டரியை தேர்வு செய்கிறார், தனக்குரிய பொருளாளரை தேர்வு செய்கிறார். அவங்க என்ன செய்யலாம்? தலைவருக்கு கடிதம் கொடுக்கலாம், நான் ஒதுங்கிக்கொள்றேன் என்று. ஆனால் தலைவரை பொறுத்தவரையில் எந்த சமூகம் அவரை தலைமை பீடத்தில் வைக்கிறதோ அதே சமூகத்தின் முடிவோடு தலைமை பதவியை கொடுப்பதுதான் தலைமைத்துவத்துக்கு செய்கின்ற அமானிதம் என்பதை தலைவர்கள் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இதை விளங்காத வரையில் குர்ஆன் சுன்னாவை பேசுகிற சமூகம் உருப்படாது, இதுவும் தோல்வியில் அடையும். அப்படியே போனால் கூட்டுவதற்கு மட்டும் மசூரா, கலைப்பதற்கு மசூரா இல்லை, சாதிப்பதற்கு மட்டும் மசூரா, வேறெதற்கும் மசூரா இல்லை என்றால், பணம் சேகரிப்பதற்கு மசூரா, பணத்தை செலவழிப்பதற்கு மசூரா இல்லை என்றால் எதற்கு இந்த மசூரா? இது அமானித மோசடி. என்ன, மக்களை கூப்பிட்டு மசூரா பண்ணி சல்லியை சேர்க்கிறது, தனக்கு நினைச்ச மாதிரி தண்ட சல்லி மாதிரி செலவழிக்கிறது. இது அமானித மோசடி. அன்பான், இதுதான் இன்றைக்கு என்ன நடக்கிறது? எல்லா மட்டங்களிலும் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும். அமானிதம் என்ற அந்த பொறுப்பு எந்த வடிவத்தில் எங்களுடைய கையிலே ஒப்படைக்கப்பட்டாலும் அந்த விடயத்தில் நானும் நீங்களும் கவனமாக இருக்க வேண்டும்.